சுளிப்பு. இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன். அந்த பையனை ஒரு நிமிஷம் வெறித்து பார்த்தார் திருமலை. சர்க்கரை குட்டி, பட்டு குஞ்சு என்றெல்லாம் கொஞ்ச வேண்டும் போலிருக்கும். அத்தனை லட்சணம், அப்படி முகக்கலை, புருபுருவென்று கண், சுருள் சுருளாக தலைமயிர். 7 வயதுக்கான வளர்த்தி இல்லை. உடம்பு மெலிசான வாகு, அதனாலேயே ஒரு கவர்ச்சி. ஐயோ, இவ்வளவு பூஞ்சையாக இருக்கிறதே என்று ஒரு பரிவு கவர்ச்சி. ஆனால் மண்டையில் இத்தனை களிமண்ணா? திருமலைக்கு அதுதான் ஆச்சரியம். அரை மணி நேரமாக அந்த மண்டையில் ஒரு கணக்கை ஏற்ற சாகசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சாகசமும் பலிக்கவில்லை. அந்த சின்ன மண்டை ஒரு அறை போலவும், அதற்குள் பல கதவுகள் இருப்பது போலவும், ஆனால் உள் முழுவதும் ஒரே ஈரக்களிமண்ணாக இருந்ததால் கதவு கீழில் அந்த மண்ணெல்லாம் சிக்கி திறக்க முடியாமல் அடைத்து கொண்டிருப்பது போலவும் ஓமானம் படம் ஒன்று தோன்றிற்று. இன்னொரு தடவை அந்த மண்டையை வெண்ணெய் என்று நினைத்து அவர் ஊசி முனையால் குத்த போனது போலவும், ஆனால் அந்த ஊசி முனை உடைந்ததும் அது வெண்ணெய் இல்ல, வெள்ளை கருங்கல் என்றும் அவருக்கு புரிந்ததாக ஒரு தோற்றம். இப்படி ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு ஓமானம் படம் தோன்றி கொண்டிருந்தது. அவர் கையில் ஒரு கட்டு மரக்குச்சி, சுளுந்து குச்சி. உள்ளங்கை வேர்த்து சுளுந்து கட்டும் கசகசவென்று நனைந்திருந்தது. இத பாரு, 3 3 என்ன? விரல் விட்டு எண்ணி 6 என்றான் பையன். உன்கிட்ட 3 குச்சி இருக்கு, உங்க அண்ணன் கிட்ட 3 குச்சி இருக்கு, எனக்கு அண்ணன் இல்லையே. சரி, உங்க அக்கா கிட்ட இருக்கு, அக்காவும் இல்லையே. நீ ஒரே குழந்தையா? ஆமா. சரி, உன்கிட்ட 3 குச்சி இருக்கு, எங்க கிட்ட 3 குச்சி இருக்கு. மொத்தமா எத்தனை? 2 கையையும் சேர்த்து. 2 கையும் சேரவில்லையே என்று விழித்தான் பையன். கடைசியில் அவனுடைய இடது கையில் 3ம் வலது கையில் 3 குச்சியுமாக வைத்து சேர்த்து எண்ணி 6 என்று ஏற்றிவிட்டார். அடுத்த கணக்குதான் அவருடைய மூளையின் பலங்களை தகர்த்து கொண்டிருந்தது. என்கிட்ட 3 குச்சி இருக்கு, உங்ககிட்ட, அதாவது என்கிட்ட இருக்கிறத விட 3 குச்சி அதிகமா இருக்கு. இப்ப 2 பேருக்கிட்டவும் சேர்த்து எத்தனை குச்சி இருக்கு? 6. இல்ல, என்கிட்ட 3 குச்சி, உன்கிட்ட அதை விட 3 குச்சி அதிகமா இருக்கு. புரியுறதா? நான் சொன்னத சொல்லு பார்ப்போம். என்கிட்ட 3 குச்சி, உங்ககிட்ட அதை விட 3 குச்சி அதிகமா இருக்கு. அவ்வளோதான். இப்ப மொத்தம் எத்தனை? 6. அவருடைய மேஜை மேல் சுளுந்து குச்சிகள் இறைந்து கிடந்தன. 1/4 மணி போராடிவிட்டு, குச்சி வேண்டாம், 3 மாம்பழம்னு வச்சுக்கோ. ஏன், என்கிட்ட 3 மாம்பழம் இருக்கு, உன்கிட்ட அதை விட 3 மாம்பழம் அதிகமா இருக்கு. பையன் தன் கையை பார்த்து கொண்டான். அப்ப மொத்தம் எத்தனை மாம்பழம் இருக்கும்? அவன் இப்பொழுது 6 கூட சொல்லவில்லை. நேரா இருக்கிற சுளுந்து குச்சியையே பலிக்கவில்லை. இல்லாத மாம்பழம் பலிக்க போகிறதா? உனக்கு மாம்பழம் பிடிக்குமா? பிடிக்காது. ஓகே, அப்படியா? ஏன் பிடிக்காது? சிரங்கு வரும். உனக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும்? நாகப்பழம். நாகப்பழம், சரி, நாகப்பழம். உன் இந்த கையில 3 நாகப்பழம் இருக்கு, அந்த கையில அதை விட 3 நாகப்பழம் அதிகமா இருக்கு. கேட்டியா? இந்த கையில 3, அந்த கையில
அதை விட 3 நாகப்பழம் அதிகமா இருக்கு. அப்ப 2 கையையும் சேர்த்து எத்தனை பழம் இருக்கும்? 6. ராமா, அரை மணி ஆகிவிட்டது. மற்ற குழந்தைகள் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தன. 1-2 குழந்தைகள் தான் அலுத்து போய் ஒன்றை ஒன்று கிள்ளத் தொடங்கின. இந்த பையனை அரை மணியாக நிறுத்தி வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் திருமலை. பையன் 2 கையையும் தொங்கவிட்டவாறே பிசையத் தொடங்கினான். கால் நொந்ததோ என்னவோ நகர்ந்து நின்றான். கொஞ்சம் அசைந்து அசைந்து சிரமம் தீர்த்து கொள்வது போல் இருந்தது. கால் மாற்றி கொண்டான். திருமலை நன்றாக பார்த்தார். வர வர பையனின் கண்கள் புருபுருவென இருந்தவை மந்தமாக தூங்குவது போல வெளிச்சம் மங்கிவிட்டிருந்தது. அவரும் விடவில்லை. எப்படியாவது இந்த அதிகத்தை மண்டையில ஏற்றாமல் விடுவதில்லை என்று வீம்பு பிடித்து கொண்டார். நன்னா கவனிச்சு கேட்கணும். என் கையில இல்ல, உன்னோட கையில 3 நாகப்பழம். பையனின் முகம் இடுங்கிற்று, புருவம் சுருங்கிற்று. திருமலைக்கு சட்டென்று வாய் மூடிக்கொண்டது. இந்த புருவ சுருக்கம் பத்மாவின் முகம் மாதிரி. இந்த புருவ சினுக்கம் இப்பொழுது அவர் கண்ணை வந்து குத்திற்று. கல்யாண பந்தல். திருமலை மாப்பிள்ளை. சம்பந்திகளை இறக்கியிருக்கிற வீட்டிலிருந்து மேலதாளத்துடன் அவர் பரதேசங்கோலம் கிளம்புகிறார். இடுப்புல மொடவென்று பஞ்சகச்சம், மயில் கண், மேலுக்கு ஒரு மயில் கண் 5 முழம், கையில் விசிறி, காலில் செருப்பு. அவர் தம்பியோ யாரோ குடையை பிடித்து திருமலையின் மீது வெயில் படுவதும் படாததுமாக பிடித்து கொண்டு வந்தான். இடையில் பஞ்சகச்சம் அவிழாமல் இருக்க பெல்ட். காலையில் அந்த கிராமத்து பரியாரி வந்து அவனுக்கு சர்வாங்க ஷவரம் செய்து வைத்திருந்தான். திருமலைக்கு ஒரே கூச்சம். தலைமயிரை மட்டும் விட்டுவிட்டு மார்பு, கை, கால் என்று ஒரு இடம் விடாமல் மழித்து விட்டான். திருமலைக்கு கொஞ்சம் சிரமம். மயிரெல்லாம் போனதும் கருப்பு தோலில் கொஞ்சம் கருப்பு உதிர்ந்தார் போல ஒரு திருப்தி. ஆனால் உடம்பு, முகம் எல்லாம் நெற்றி முதல் பாதம் வரையில் அம்மி கல்லூரலை புளித்தார் போல அம்மை வடு. சிறு சிறு குழிகளாக பெரிய அம்மை வடு. அதனால் பரியாரியின் கத்தியும் வழவழவென்று மழித்து விடவில்லை. கர் கர் என்ற ஓசையுடன் அம்மை தழும்புகளையும் பள்ளங்களையும் வரம்புகளையும் நரநரத்து கொண்டிருந்தது. மலர் எல்லாம் போனதும் ஒரு அரிப்பு வேறு. கல்யாண பந்தலில் புகுந்ததும் கிழக்கே பார்த்து நிற்க வைத்தார்கள் திருமலையை. கல்யாண பெண் உள்ளே இருந்து வந்து அவனுக்கு மாலையிட்டு ஊஞ்சலில் ஆட்டிய பிறகு உள்ளே அழைத்து போக வேண்டும். தாயாரும் தங்கைகளும் கிழவிகளும் நடுவயதுகளும் புடைசூழ மொடவென்று பட்டு மடிசாரும் தலையில் சூரிய பிரபை சந்திர பிரபையும் பூப்பின்னலுமாக மெதுவாக வந்தாள். பாரீர் அம்மா, பாரு, நன்னா பார்த்துக்கோ ஆம்படையான என்று மேல சத்தத்துக்கு நடுவில் ஒரு பெண் குறும்பாக கத்திற்று. பத்மா நிமிர்ந்து பார்த்தாள், ஒரு புன்னகையுடன். அதே கணம் முகத்தில் ஒரு சுளிப்பு. என்னமோ குத்தினது போல ஒரு வலி, ஒரு பயம். சிறிது நேரம் அவள் மார்பு, கை, பாதம் எல்லாம் சிலுசிலுப்பது போல ஒரு சிறு அதிர்வு. அதே சுளிப்போடு ஒரு பார்வை மீண்டும் தலை குனிந்தது. புன்னகையை காணவில்லை. அப்பொழுது தாலி கட்டும் போது நலங்கின் போதும் அந்த புன்னகை மறைந்ததுதான். கல்யாண பந்தலில் கண்ட அந்த முதல் சுளிப்பு திருமலைக்கு புரிந்துவிட்டது. அவன் நல்ல அட்டை கருப்பு, அம்மை வடு, அகல மூக்கு, பல் சோழிப்பல். அவனுக்கே கண்ணாடியில் பார்த்து கொள்ள பல சமயம் வேதனையாக இருக்கும். முன்னால் பெண் பார்க்கவில்லை.
அம்மாக்களும் அப்பாக்களும் பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்ட கல்யாணம். கண்ணாடியை பார்க்க தயங்குகிற திருமலைக்கு எந்த பெண்ணையும் போய் பார்த்து வேணும் வேண்டாம் என்று சொல்ல தயக்கம். பத்மாவை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. கொஞ்சம் என் மாதிரி இருக்கக்கூடாதோ? கொஞ்சம் பங்கரையாக, கட்டை குட்டையாக, இல்லை ஒரு கால் விந்தலாக, இல்லை ஒரு கண் பூ விழுந்து, இப்படி ஏன் மூக்கும் மொழியுமா மாநிறமா பளிச்சென்று ஒல்லியாக பச்சை நரம்புவோட? இந்த பையனுக்கும் அப்படி பச்சை நரம்பு ஒல்லி. முகத்தை ஏன் இப்படி சுளுக்கினாள்? என் முகத்தை பார்த்தா? பத்மா முகத்தை சுளுக்கினது போலவே இருந்தது. திருமலைக்கு மனசு மறுபடியும் பத்மாவிடம் ஓடிற்று. பத்மா 4-5 நாள் அப்படி இருந்தாள். இப்படி வந்து சேர்ந்து விட்டதே என்கிறது போல. பிறகு படுக்கை அறையில், அப்பா உடம்பை பாரு, சமையற்கார மாதிரி கண்டு கண்டா என்று அவனுடைய 2 கன்னங்களையும் ஒவ்வொரு கையின் 5 விரலும் உள்ளங்களை அழுத்தி கவ்வி மயக்கும் சிரிப்பும், அவள் கை வேர்வையும் அவன் முதுகின் வேர்வையும் சேர்ந்து கசங்கி நசுங்கி சுளிப்பு மறைந்துவிட்டது. இந்த பையன் அப்படித்தான் முகம் சுளுக்கினான். இப்பொழுது பத்மாவை ஜெயித்தார் போல இவனை எப்படி ஜெயிக்க முடியும்? படிக்கிற குழந்தை, 7 வயது. திருமலை வெறித்து பார்த்தார் அவனை. உங்க அப்பா என்ன பண்றார்? செத்து போயிட்டார் என்றான் பையன். கண்ணில் அழுகை இல்லை. அம்மாவும் செத்து போயிட்டா. எப்ப? போன வருஷம். அண்ணன் தம்பியாவது இருக்காங்களா? ஒருத்தரும் இல்ல. நீ யார்கிட்ட இருக்க? மாமா கிட்ட. மாமா என்ன பண்றார்? பக்கோடா காரா பூந்தி எல்லாம் பண்ணி தெருவோட வித்துண்டு போவார். தலையில ஒரு பெரிய தட்டுல வச்சுண்டு. அப்படின்னா உனக்கு கணக்கு நன்றாக தெரிய வேண்டாமா? ஆமா. என்ன ஆமா? பையனின் முகம் மறுபடியும் சுளித்தது. வயிற்றை பிடித்து கொண்டான். என்ன பண்றது? வைத்த வலிக்கிறது. போகணும் 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 என்று வலது கையின் ஆள்காட்டி பாம்பு விரல்களை நீட்டினான் பையன். சரி சரி போ, ஓடு என்றார் திருமலை. பையன் ஓடினான். கால் சட்டையிலேயே போய்விடப் போகிறானோ என்ற கவலை. நல்ல வேளையாக ஓடிவிட்டான். மற்ற பையன்கள் சிரித்தார்கள். பொய் சார் என்றான் ஒரு பையன் எழுந்து. என்னடா பொய்? அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க சார். 2 அண்ணன் இருக்கான் சார். ஒரு தங்கச்சி கூட இருக்கு சார். அவன் அப்பா பக்கோடா விற்கல சார், பாட்டு வாத்தியார் சார். எங்க அக்காவுக்கு கூட சொல்லி கொடுத்தார் சார். அட, அவனும் நல்லா பாடுவான் சார். அட, அப்பா அம்மா யாருமே இல்லைன்னானே. சும்மானாச்சும் சார். ஏன் சொன்னா? குழந்தைகள் பதில் சொல்லவில்லை. வரட்டும் என்றார். திருமலைக்கு குழப்பம். முதலில் கோபம், பிறகு தன் முகம் தெரிந்தது. குழப்பம். வரட்டும். எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். பையன் வரவில்லை. 1/4 மணி, அரை மணி, பகல் இடைவேளை ஆயிற்று. வரவில்லை. பிற்பகல் ஆயிற்று. வரவில்லை. மாலையில் கடைசி மணியும் அடித்தது. பையன் வரவில்லை. திருமலைக்கு வயிற்றில் புலி. புஸ்தக மூட்டையை வச்சிட்டு போயிட்டானே. அவன் வீடு தெரியுமா உங்களுக்கு? நான் கொடுக்கிறேன் சார். எங்க தெருதான் சார் என்று ஒரு பையன் அந்த பையை எடுத்துக்கொண்டான். திருமலை சிறிது நின்றார். நானும் வரேன். வீட்டை காமிக்கிறியா என்றார். வாங்க சார், காமிக்கிறேன் என்று பெருமையாக அவருக்கு முன் நடந்தான். 2-3 தெரு கடந்ததும், அதோ அந்த சந்துதான் சார் என்றான். அடி வாங்கி வைப்பீங்களா சார் அவனுக்கு என்றான் மறுபடியும். எத்தனை ஆசை அவனுக்கு! திருமலை பேசவில்லை. இவங்க தான் சார் அவன் அம்மா என்று எதிரே வந்த ஒரு அம்மாவை காட்டினான். ஏண்டா குழந்த,
பள்ளிக்கூடம் விட்டாச்சா? விட்டாச்சே, இதோ நட்டுவோட பையி புஸ்தகமெல்லாம் என்று அவளிடம் கொடுத்தான். இவங்க தான் எங்கள் சாரு, 3வது சார் என்று அறிமுகப்படுத்தினான். திருமலை கும்பிட்டார். வயிற்று வள்ளின்னு ஓடி வந்தான் குழந்த. புஸ்தக பைய கூட வச்சுட்டு வந்துட்டேன்னு அழுதான். அதான் எடுத்துட்டு வரலாமுன்னு கிளம்பினேன் என்றாள் அம்மா. இப்போ தேவையில்லையா? தேவல, தூங்குறான். திருமலை திரும்பிவிட்டார். வழிகாட்டின பையன், ஏன் சார் நீங்கள் ஒன்றும் சொல்லலை நட்டு அம்மா கிட்ட என்று நமட்டு சிரிப்பு சிரித்தான். அவனுக்கு ரொம்ப ஏமாற்றம். சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அடித்தாதான் சார் நாளைக்கு பொய் சொல்லாமல் இருப்பான். நாளைக்கு அடிச்சுக்கலாம் போ, நீ போ வீட்டுக்கு என்று அனுப்பிவிட்டு விடு விடு என்று நடந்தார். பையன் முகம் இன்னும் அவர் கண்களில் சுளித்தது. பத்மாவின் 10 விரல்களும் அழுத்தி பிழிந்து நசுக்க வேண்டும் என்று அவர் கன்னங்கள் புறுபுறுவென்று பறந்தன. பயமும் தினவுமாக வேகமாக நடந்தார்.